Hi, this is Diwakar Karuppiah. Electric field at an equatorial point of a dipole. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் என்ன பண்ணிட்டேன், ஆக்சியல் பாயிண்டில் வச்சு பார்த்துட்டேன். இந்த பாயிண்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு பார்த்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆக்சியலுக்கு அடுத்து என்னது ஈக்குவட்டோரியல் பாயிண்டில் வைக்கிறேன். ஈக்குவட்டோரியல் பாயிண்ட்டுங்கிறது இந்த பாயிண்ட்டு. போன முறை என்ன சொன்னமோ அதே தான். கன்சிடர் எலக்ட்ரிக் டைபோல் plus q and minus q separated by a very small distance to a and placed in a vacuum. Let P be the point on a equatorial line of a dipole at a distance r from it. At a distance r from it. This distance is r from it. Right? இந்த மாதிரி ஒரு டைபோல் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். இது ஏபின்னு ஒரு ரெண்டு பாயிண்ட்டும், இது மைனஸ் சார்ஜ், இது ப்ளஸ் சார்ஜ்னு, இது ரெண்டுக்கும் செப்பரேஷன், இதோட செப்பரேஷன் ஏ, இதோட செப்பரேஷன் ஏ, இதோட டைபோல் மூமெண்ட் மைனஸில் இருந்து பாசிட்டிவ் வரும். அதனால் டைபோல் மூமெண்ட் டைரக்ஷன் பி இந்த சைடு வெக்டர் காமிச்சிருக்கேன். தென் திஸ் இஸ் ஈக்குவட்டோரியல். இங்கே பாரு, இது கொடுக்குறது இது பாசிட்டிவ் சார்ஜில், அதனால் அவே ஃப்ரமாக இருக்கும். அப்போ இது இ ப்ளஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் இது இ மைனஸோட எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது ரெண்டையும் சேர்த்து இங்கே தான் இருக்கும். இது வந்து இ ஈக்குவட்டோரியல்னு சொல்கிறது. ரைட், அப்படி பார்த்தா இதோட கான்ட்ரிபியூஷன் தீட்டானா இது என்னது, இது வந்து இ காஸ் தீட்டான்னு வரும். அகெயின் இது இ காஸ் தீட்டான்னு வரும். சைன் தீட்டா ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிரும், ஏன்னா மேலே கீழே வரதுனால கேன்சல் அவுட் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டும் ஒரே கோஆக்சியில் இருக்கிறதுனால இதை பேரலோகிராமாக தான் டிஃபைன் பண்ண முடியும். அப்போ இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். ரைட்டா? அப்போ இது மட்டும் புரிஞ்சா. இப்போ யாரோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் வரும், காஸ் தீட்டாவோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் வரும், வேறு சைன் தீட்டாவோட கான்ட்ரிபியூஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி டியூ டு ப்ளஸ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதுறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதணும்னா என்னது, இது ரெண்டு கடையிலுக்கு டிஸ்டன்ஸ் வேணும். இது ஏ, இது ஆர் அப்படின்னா இது என்னது ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் எழுதுவேன். இது ஆர் ஸ்கொயர்டு கியூ டிவைட் பை ஆர் ஸ்கொயர்ங்கிறதுனால ரூட் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் அலாங் இந்த டேரக்ஷன் பிபி டேரக்ஷன் பாசிட்டிவ் எழுதுனது. நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் எழுதுறது அதே மாதிரி சேம் வேல்யூ தான், 1 டிவைட் பை 4 எப்சிலான் நாட் கியூ டிவைட் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இது அலாங் த டேரக்ஷன் பிஏ டேரக்ஷன். இது ஏன்னா இந்த பேர் பியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஏழு முடியுறதுனால பிஏ டேரக்ஷன். Clearly the component of EQ plus and EQ minus are equal in horizontal component. அதாவது horizontal componentல ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஈக்குவட்டோரியல். அதாவது இ காஸ்டிட்டா ரெண்டுமே ஈக்குவல் ஒரே டைரக்ஷனில் தான் இருக்க போகுது. வேற இந்த வெர்டிக்கல் காம்பனண்ட் என்ன ஆகுது, கேன்சல் அவுட். இந்த இ சைன் தீட்டாவும் கேன்சல் அவுட் ஆயிரும். ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் தெரியாது கண்டுபிடிச்சேன். அடுத்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை நான் ரெண்டையும் சேர்க்கறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன். இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவட்டோரியல் இஸ் ஆப்போசிட் டு எதுக்கு, பி, இந்த பி வெக்டர் டைபோல் மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைபோல் மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்கிறத பார்த்துக்குவோம். ரைட்டா? இங்கே பாரு, டைபோல் மூமெண்ட்டோட டேரக்ஷன், இது டைபோல் வெக்டர்ங்கிறது நான் மென்ஷன் பண்ணல. டைபோல் மூமெண்ட்டோட டேரக்ஷன் இந்த சைடு இருக்குது, இந்த சைடு இருக்குது. பட் ஈக்குவட்டோரியல் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, ஆப்போசிட் டேரக்ஷன் ஆஃப் திஸ் ஒன்னாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், சம்மேஷன் பண்ணும்போது ஈக்குவட்டோரியல் சம்மேஷன் பண்ணும்போது நெகட்டிவ் சைன் ஆஃப் ரெண்டையும் சம்மேஷன் பண்ண போகிறேன். ஏன்னா ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு சூப்பர் பொசிஷனில் இது இக்யூ ப்ளஸோட காஸ்டீட்டா கிடச்சிருக்கு, அடுத்து இக்யூ மைனஸோட காஸ்டீட்டா கிடச்சிருக்கு. இது ரெண்டையும் சம்மேஷன் பண்ண போகிறேன் வித் த நெகட்டிவ் சைன். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை இங்கே சேஞ்ச், ஏன்னா இது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால. ரைட், வித் த நெகட்டிவ் சைன் இக்யூ மைனஸ் காஸ்டீட்டா ப்ளஸ் இக்யூ ப்ளஸ் காஸ்டீட்டா, இது பி கேப்ங்கிறது யூனிட் வெக்டர். ஓகே, இப்போ இந்த 2p 2 டைம்ஸ், இது ரெண்டு டைம்ஸ் இருக்கிறதுனால 2 EQ மைனஸ் ரெண்டும் ஒரே வேல்யூ தான், சேம் வேல்யூ தானே, இது ரெண்டுலையும் சேஞ்ச் இல்லை வேல்யூவில். ஓகே, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டையும் சேஞ்ச் இருக்கா. 1 டிவைட் பை 4 எப்சிலான் நாட் கியூ பை ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர், இங்கேயும் கியூ பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இது ரெண்டு வேல்யூலையும் எந்த சேஞ்சும் இல்லை. ரைட்டா? அதனால நான் என்ன பண்ணிட்டேன், ரெண்டையும் 2 டைம்ஸ்னு போட போகிறேன். 2 டைம்ஸ்னு போட்டால் என்ன ஆகும், 2 டைம்ஸ் EQ மைனஸ் ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். 1 டிவைட் பை 4 எப்சிலான் நாட் காஸ் தீட்டாக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது, வாட் இஸ் காஸ் தீட்டா? Cos theta is equal to adjacent by hypo. ரைட்டா? adjacent இங்கே என்ன இருக்குது, this cos theta. இது ஓகே, இது தீட்டான்னு வச்சுக்கிட்டா. adjacent என்னதுக்கு, a. ஹைப்போன்னு இருக்குது, ஹைப்போ ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ரைட்டா? அப்போ cos theta is equal to a divided by root of ஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ஸ்கொயர்டு. இந்த வேல்யூ என்ன பண்ண போகிறேன், இங்கே டீட்டாவுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். டீட்டாவுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் என்னது, a is equal to root of a divided by root of r square plus a square whole to the power p கேப்னு வருது. அப்போ காஸ் தீட்டாவோட வேல்யூ இதுதான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் காமிச்சிருக்கேன். இப்போ இதை நான் உள்ளே போட்டு கேன்சல் அவுட் பண்ணேன்னா என்ன ஆகும், e ஈக்குவட்டோரியல் இஸ் ஈக்குவல் டு -1 டிவைட் பை 4 எப்சிலான் நாட் இன்டூ அகெயின் 2 இருக்குது, q இருக்குது, a இருக்குது. இப்போ இது மூணையும் சேர்த்துன்னு எழுதிடலாம், பின்னு எழுதிடலாமா, இது மூணையும் சேர்த்து p அப்படின்னு எழுதலாம். பிங்கிறது டைபோல். அப்போ இது டேரக்ஷனை காமிக்குது. சரியா? இப்போ பிங்கிறது டைபோல் ஆகிடுச்சு. கீழே 1 டிவைட் பை 4 எப்சிலான் நாட் இருக்குது. இது வந்து என்ன இருக்கும், இது வந்து இது 1 இருக்குமா,
இது பவர் 1, இது எவ்வளவு 1/2 இருக்கும். அப்போ 1 + 1/2 வேல்யூ என்னது 3/2. இந்த 3/2 தான் இங்கே போட்டிருக்கேன். ரைட்டா, வேறு எதுவும் ரொம்ப பெரிய சிம்பிளிஃபிகேஷன்லாம் இல்லை. ரைட், இந்த பியோட வேல்யூ 2QA அப்படிங்கிறது இங்கே காமிச்சிருக்கேன். இஃப் த பாயிண்ட் பி இஸ் லொக்கேட்டட் அட் வெரி லார்ஜ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டைபோல். இப்போ பி லொக்கேட் ஆகிறது எப்படி ரொம்ப லார்ஜ் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா எந்த வேல்யூ நெக்லெக்ட் ஆகும்? ஏயோட வேல்யூ நெக்லெக்ட் ஆகும். இந்த ஏயோட வேல்யூ நெக்லெக்ட் ஆகிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் 3/2 இருக்கும். 2 கேன்சல் ஆகி 3 வந்துடும். ஸோ 1/4 into P divided by R to the power 3, அதாவது R cube இருக்கும் P cap. The clearly the direction of the dipole field. இப்போ பாரு, இங்கே பாரு, இது direction of the dipole field இப்போ இருக்கு. அங்கே நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட் எந்த ஃபீல்டில் இருக்கோ அந்த ஃபீல்டில் இருந்துச்சு. எங்கே ஈக்குட்டோரியல் லைனில் டைபோல் மூமெண்ட் எந்த சைடு இருந்துச்சோ அதே டைரக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருந்துச்சு. எங்கே ஈக்குட்டோரியல் லைனில் டைபோல் மூமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரே டைரக்ஷன். ரைட்டா, இங்கே ஆக்சியல்ல இங்கே ஈக்குட்டோரியல் என்னது டைபோல் மூமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆன்டி பேரலல். டைபோல் மூமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆன்டி பேரலல். இங்கே பாரு, டைபோல் மூமெண்ட்டோட டைரக்ஷன் இந்த சைடு, அதனால தானே நெகட்டிவ் சைன் போட்டோம். இது ஈக்குட்டோரியல் டைரக்ஷன் இந்த சைடு, இது ரெண்டும் அப்படியே நெகட்டிவ். இதுதான் அந்த கொஸ்டின்லையும் இந்த கொஸ்டின்லையும் நீ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சரியா, அந்த டேரக்ஷனை பொறுத்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நெக்ஸ்ட் நம்ம அந்த மேக்னிடியூடை பொறுத்து கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். சரியா, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ரைட்டா, இது புரியுதா? அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, the field at any point in the equatorial line of a dipole will be anti-parallel to the dipole moment. ஓகே, இது புரியுது தானே? நெக்ஸ்ட் அந்த மேக்னிடியூட் எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கம்பேரிசன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இதோட இந்த டெரிவேஷன் பார்ட் முடிஞ்சிச்சு. சரியா, இதோட இந்த டெரிவேஷன் பார்ட் முடிஞ்சிச்சு. இதோட நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் கம்பேர் பண்ண போகிறேன் இந்த மேக்னிடியூட் ரெண்டையும். அதை மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். அதில் கம்பேரிசன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆஃப் அ ஷார்ட் டைபோல் at an axis and equatorial, the axial and equatorial points. The magnitude of a electric dipole at any point P of a short dipole at a distance r from its center is. இப்போ இதோட மேக்னிடியூட் என்னது 1/4πε0 into 2p/r3. எவ்வளவு 2 times p/r3. இதுவே ஈக்குட்டோரியலோட என்னது 1/4πε0 into p/r3. இதுல இருந்து என்ன உனக்கு தெளிவாக தெரியுது? இதுல இருந்து ஆக்சியல் வந்து என்னது, ஆக்சியல் வந்து 2 times ஆஃப் ஈக்குட்டோரியலாக இருக்கா? ஆக்சியல் வந்து எப்படி இருக்கு 2 times ஆஃப் ஈக்குட்டோரியல். இங்கே 2 போட்டால் 2 ஈக்குவல் ஆயிரும். ரைட், புரியுதா? இங்கே 2 போட்டேன்னா 2 ஈக்குவல் ஆயிரும். அதுதான் எழுதியிருக்கேன்னா ஆக்சியல் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஈக்குட்டோரியல். ஹென்ஸ் the electric field of a short dipole at a distance r along its axial is twice times of electric field at the same distance along the equatorial line. சரியா, இது ரெண்டு என்னது, ரெண்டு ஈக்குட்டோரியல் லைனாக இருக்கட்டும் இல்லை ஆக்சியல் லைனாக இருக்கட்டும், இது ரெண்டுக்கும் இது எப்படி இருக்கணும், சேம் டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஆர்ங்கிறது சேம் டிஸ்டன்ஸ் செப்பரேஷன். இது -q, இது +q, இதோட டிஸ்டன்ஸ். சரியா, அந்த ஆர்னு ஒன்று டிஸ்டன்ஸ் வச்சுருந்தோன்னா இந்த ஆரும் எகெயின் இந்த பாரு, இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இங்கேருந்து ஓடுற இந்த ஆரும் சேமாக இருக்கும் பட்சத்தில், இது ரெண்டும் சேமாக இருக்கும் பட்சத்தில் இங்கே நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறேன், இங்கே நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ரெண்டும் சேமாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆக்சியலையும் ஈக்குட்டோரியல் நான் எப்படி ரிலேட் பண்ணுறான், இ ஆக்சியல் இஸ் ஈக்குவல் டு 2 times ஆஃப் இ ஈக்குட்டோரியல். இப்போ இந்த மேக்னிடியூட் புரிஞ்சா? உனக்கு வெக்டரை நான் தெளிவாக புரிய வச்சுட்டேன். இப்போ மேக்னிடியூட் என்னது, இ ஆக்சியல் இஸ் ஈக்குவல் டு 2 times இ ஈக்குட்டோரியல். ரைட்டா, தேங்க்யூ.